எழுதப்பட்ட கட்டுரைகளில் அதிகமாக பேசப்பட்ட, குறிப்பாக ஃபேஸ்புக்கில் அதிகமாக பகிரப்பட்ட கட்டுரையாக அது அமைந்தது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் அவர் குறிப்பிட்டிருந்த அந்த வரலாற்று காரணம், இன்க்ளூசிவ்னஸ் இஸ் குட் எக்கனாமிக்ஸ் என்கிற ஒரு தன்மையை அதில் மிக அழுத்தமாக அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு நமது நேரலையில் அவர் நம்மோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். இந்த விஷயம், அதாவது நீங்கள் புத்தகத்தில் கூட சர்ஜ் என்கிற அந்த புத்தகத்தில் இருந்து நான் தொடங்குறேன். அந்த புத்தகத்தில் கூட இதை நீங்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லலை. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்காரங்க நல்ல ஆண்டர்பிரினர்ஸாக இருந்தாலும் நல்ல தொழில் முனைவோராக இருந்தாலும் தங்களை பற்றி வெளியே அதிகமாக பீட்டிக்கிறதில்லை, பேசிக்கிறதில்லை, கொஞ்சம் சைலண்டாகவே தங்களுடைய தொழில் முனைவோர் வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இன்னைக்கு உலக அளவில் குறிப்பாக தாராளமயத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க. ஆனால் இந்த கட்டுரை முக்கியமாக ஒரு சமூக நீதி, ஒரு இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போக்குனால தான் 50 வருஷமா அன்புரோக்கனாக ஒரு திராவிட கட்சிகளுடைய மாநில கட்சிகளுடைய ஆட்சி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் இதை கொண்டாடக்கூடிய, அதாவது 50 வருடங்களை பல அமைப்புகள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொன்னதுனால அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எதை அடிப்படையாக வச்சு இந்த விஷயங்களை சொல்றீங்க? அந்த விஷயங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சாலும் கூட அது நம்முடைய நேயர்களுக்காக நீங்கள் விளக்குனா நல்லா இருக்கும். எப்பவுமே நம்மளோட அடிப்படை நீட்ஸ், பேசிக் நீட்ஸை யாராவது பார்த்துனோட்டா நம்மளால நம்முடைய முயற்சிகள், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே பிரமாதமாக வளரும். அது காமராஜ் காலத்துலேருந்து அந்த ஃப்ரீ நூன், இந்த குழந்தைகளுக்கு இலவச பள்ளி உணவுங்கிற கருத்து ஆரம்பிச்சது. ஆனால் அது படிப்படியாக அது வளர்ந்தது. அப்போ முதல்ல டிஎம்கே வந்தபோது அப்போ ரொம்ப நமக்கு பொருளாதார இக்கட்டில் நாடே இருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்ஃப்ளேஷன் இருந்தது, ட்ரவுட் இருந்தது. ஸோ அவரும் ஹி லாஸ்டட், பாவம், அவர் 2 வருஷத்துல ஹி வாஸ் நோ மோர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூக நீதி, இந்த இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது இந்த பார்ட்டிஸ் ரெண்டுமே பண்ண ஆரம்பிச்சது. அப்போ அரிசி விலை குறைவு, நிறைய பள்ளிக்கூடம் இது பண்ணுறது, நிறுவுறது, ஃப்ரீ எஜுகேஷனுங்கிறது, அந்த கான்செப்டை கொஞ்சம் பரவலாக பண்ணதெல்லாம் இந்த கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அது கரெக்டாக எம்ஜிஆர் டயத்தில் தான் அந்த யூனிவர்சல், முதல்லயே இந்த நூன்மீல் ஸ்கீம் இருந்தது. ஆனால் அதை யூனிவர்சலாக ஆரம்பித்து எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்து தான் ஆனோம், நல்ல மீல்ஸ் கொடுக்கணும்னு பண்ணது அது எம்ஜிஆர் டயத்தில் தான் நடந்தது. அதனால ஒரு ஹோல் ஜெனரேஷன் ஸ்கூலுக்கு போகாத பசங்கள்லாம் அவங்க பெற்றோர்கள்லாம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதனால பேசிக் எஜுகேஷனுங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இதெல்லாம் நம்ம இந்த அமர்த்தியா சென்ட் ஜான்ட்ரீஸ் புக்லேயே இருக்குது. இது ஒரு பிரமாதமாக நடந்ததுன்னு. அப்புறம் அப்போ நடந்தபோது ஐ பிலீவ் எல்லாரும் ரொம்ப இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இது மாநாடு ஃபுல்லாக அப்படியே ஒரு சோம்பேறி மக்கள் வர போகிறாங்க, அவங்க குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பட் அப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ உலகமே கொண்டாடுற ஸ்கீம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன்ஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது 38 ஆரம்பிச்சது, 50க்கு போச்சு. அப்புறம் ஜெயலலிதா டயத்தில் 69 ஃபைனலைஸ் ஆச்சு. அப்பவும் ஆனால் அவர் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், ரிசர்வேஷன்ஸ் இருந்தாலும் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்தார். அதனால நிறைய பேருக்கு இப்போ இன்ஜினியரிங் எஜுகேஷனுங்கிறது ஒரு ஆக்சஸ் பண்ணுற முடிய விஷயமா இருந்தது. இன்னொன்று யாரும் பேசாதது, ஹிந்தி எஜுகேஷனால எல்லாரும் இங்கிலீஷ் கற்றுக்கினாங்க. ஸோ ஐடி ரெவல்யூஷன் வந்தபோது we were ready for it. ஸோ நிறைய பேர் they went abroad because அந்த I'm not saying எல்லாருக்கும் நடந்ததுன்ட்டு, பட் நிறைய பேருக்கு நம்ம பண்ணதெல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் ஃபாலோ பண்ணிது. பட் முதல்ல நம்ம பயணியராக பண்ணதே நம்ம தான். அதில் நீங்கள் உங்களோட சர்ச் புத்தகத்திலையும் அதை சொல்லியிருக்கீங்க. அமர்த்தியா சென் த்ரேஸோட அதை மேற்கோள் காட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு இவங்க பல வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க, டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ரிசர்வேஷன் பற்றின இந்த ஃபேக்ட்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு வேற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அக்ரிகல்ச்சரை பின்னுக்கு தள்ளுறதோ, ரிசர்வேஷனை பின்னுக்கு தள்ளி பேசுகிறதோ,
இந்த ஃபேக்ட்ஸை இன்னும் லவுடாக சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவைன்னு எனக்கு ஒரு, அதாவது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கிலீஷில் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது. உங்களை மாதிரி ரொம்ப ஃபியூ வாய்ஸஸ் தான் இருக்குது. அது இன்னும் எவ்வளோ லவுடாக இன்னும் எவ்வளோ வைடராக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நாமே ரிசர்வேஷன்ஸ் பற்றி பேசுறது இல்லை, ஏன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. இப்போது நாங்கள் காலேஜ் போன டயத்துலலாம் எல்லாரும் திட்டுவாங்க, எப்படி சீட் வாங்க போகிறோம் அது இதுன்ட்டு. இப்போ அந்த பேச்சே வரதில்லை. ஸோ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ரிசர்வேஷன்ஸ் இஸ் அன் அக்செப்டட் ஃபேக்ட். இப்போ 69% பற்றி யாருமே அதனாலான நன்மைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே, நம்ம ஒரு ஸ்டேட் தான் மெண்டல் எஜுகேஷன் போது ஒன்றும் நடக்காத ஸ்டேட். பிகாஸ் நம்ம அப்போவே ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, நம்ம அப்போவே அந்த ஓபிசி எல்லாருக்குமே சீட்ஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பட் இதை நம்ம ஏன் நம்ம பண்ணினோம், நம்ம இதனால முன்னுக்கு வந்தோம். எல்லாரும் குஜராத் மாடல்னு பேசுறாங்களே, தமிழ்நாடுக்கு நாங்கள் தமிழ்நாடு மாடல்னு முன்னே இருந்ததுன்னு ஏன் சொல்ல தெரியலன்னு எனக்கு இன்னைக்கு மட்டும் புரியல. ஏன்னா இதோட இப்போ நீங்கள் போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸே நம்மளை பாராட்டுறது இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். நம்ம எஜுகேஷன் மட்டும் இல்லை, வி டுக் கேர் ஆஃப் ஹெல்த் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இப்போ கூட போனால் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நீங்கள் மற்ற மாநிலத்தை இந்த எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் ப்ரேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈவன் ராய்பேட்டா அங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃபார் பெட்டர். ஈச் இப்போ நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லாத வில்லேஜே கிடையாது. நான் இப்போ எல்லாம் பிரமாதமாக நடக்கிறது 100% பர்ஃபெக்ட்னு சொல்லலை, பட் வி ஹவ் டன் இட், பண்ணியிருக்கோம். நம்ம அதை நம்ம அக்னாலேஜ் பண்ண வேண்டியது அவசியம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாணவி அங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த ரைட் டு எஜுகேஷன் அடிப்படையில் இவங்க இடஒதுக்கீடு அமல்படுத்தி 25% புவர் பீப்புள் ஃப்ரம் த நெய்பர்ஹுட் படிச்சிருக்காங்க. அதில் ஒரு மாணவி ரொம்ப ஸ்பஷ்டமாக ஹிந்தியில் சொல்கிறாங்க, இதனால நான் ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்டில் இருந்து வந்து இவ்வளோ பெனிஃபிட்டேன். இப்போது நம்ம கேபிட்டலுக்கு இந்த விஷயம் இப்போ தான் நடக்குது. நிறைய விஷயம், அது ஹெல்த் கேர், அந்த மொஹல்லா கிளினிக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேபிட்டலுக்கு இப்போ தான் போயிருக்கு. இது முன்னாடியே இப்போ டெல்லியில் வந்தவுடனே அதுக்கு ஒரு நேஷ்னல் அட்டென்ஷன் கிடைக்குது. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் முன்னமே நடந்திருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம அதை பேசுறதுக்கான தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? இது ஒரு வகையில் நம்முடைய கல்ச்சர்ல இருந்து வருது அந்த சைலன்ஸ். அகாடமிக்கா நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஓகே, பட் இது பாப்புலர் மீடியால யாருக்கும் இதெல்லாம் பத்தி எழுதணும்ட்டு அந்த ஆன்டி ஃபீலிங்கே இருந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எஸ்பெஷலி இங்கிலீஷ் மீடியாக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணாலுமே அது ஒரு அன்லெஸ் தே சப்போர்ட் த சென்டர், அதை பத்தி ஒரு இதுவா தான், ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவா எழுதுறது தான் ஒரு. ஓகே, இப்போ ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 17 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸ் இந்தியாவில் இருந்தீங்க, அப்புறம் பல முக்கியமான தேசிய நாளிதழ்களுக்கு எடிட்டராக இருந்தீங்க. அந்த நியூஸ் ரூம்ஸில் நீங்கள் இந்த விஷயங்களை சொல்லும்போது, அதாவது நீங்கள் டெல்லிக்கு யூ ஹவ் டு செல் த ஸ்டோரி, தமிழ்நாட்டோட ஸ்டோரியை நீங்கள் டெல்லிக்கு ஒரு ஸ்பின் கொடுத்து பண்ணணும், இப்படி பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த ஒருவேளை நம்ம சென்னையில் இருக்க இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் போதுமான அளவுக்கு பண்ணலையா அப்படின்னு இன்னைக்கு மட்டும் ஓகே நம்ம ஸ்டோரிஸை எனக்கு ஒப்பீனியன் பேஜில் போடுறதுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும். ஓகே, சண்டையில் நான் சொல்லி எடுத்து சொல்லணும், நீ யாரை பற்றி எழுதுற என்னன்னு அப்படின்னு கேட்டு. நான் கேஷுவலாக சொன்னேன், இந்த வருஷம் ரொம்ப லேண்ட்மார்க் இயர் தமிழ்நாடுக்கு. அப்படியா, நம்ம என்னவோ எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிக்கிறோம். 50 years of Dravidian rule, I think it's fantastic. நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஸ்டேட்லயும் இப்படி, ஐ எம் நாட் பீயிங் பொலிட்டிக்கல், ரைட் ராங்லாம் நான் சொல்லல, பட் 50 years அவங்க ரூல் பண்ணனா ஏதோ இருந்திருக்கு இல்லையா, ஏதோ சரியா பண்ணியிருக்காட்டா. ஹவு வுட் பி நம்பர் 2 ஸ்டேட்? சும்மா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்ததா? ஸோ ஐடியில் வி சடன்லி எவ்ரி திங் வென்ட் டு கர்நாடகா. ஐ ஹர்ட் ஸ்டோரிஸ். இப்போ கலைஞர் டயத்தில் அவர் சொன்னார், என்ன இது எல்லாரும் சந்திரபாபு நாயுடு பார்க்க போகிறாங்க, கர்நாடகா போகிறாங்க, ஏன் இங்கே வரல அப்படின்னு. அப்போ செக்ரட்டரிஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுங்க சார், நாங்கள் அப்படி தான் டைடல் பார்க் வந்தது. நான் புக்லேயே எழுதியிருக்கேன், இது யாரும் பேசாது. இப்போ டிசிஎஸோட செகண்ட் மேஜர் சென்டர் இங்கே 70sலேருந்தே இருந்திருக்கு. டிசிஎஸோட மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து நடந்த விஷயம். பட் நம்ம இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாருக்கும் தெரியும்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அந்த சாப்டர் படிச்சுட்டு எல்லாரும் இப்படியா இதுன்ட்டு
TCS was known as Tamil Computer Society அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்கே தான் போனவங்க. உங்க புக்ல இன்னொரு விஷயம் சொல்லிருக்கீங்க, உலகத்துல இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான ரிசர்ச் பேப்பர்ஸை எடிட் பண்றது தமிழ்நாட்டு ஆட்கள் தான் அப்படிங்கிறத குறிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு வகையிலான ஒரு நாலேஜ் கேபிட்டலா நம்ம வந்திருக்கோம். இதை எதோட நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா, அந்த 65ல் அந்த ஹிந்தியை எதிர்த்து அந்த இடத்துக்கு இங்கிலீஷை கொண்டு வந்ததுனால இந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிது அப்படிங்கிறது நீங்க உறுதியா இருக்கீங்க இல்லையா? அது அந்த எஜுகேஷன் தான் அதுக்கு காரணம். எல்லாத்துக்குமே எஜுகேஷன் தான் காரணம். ஓகே ஓகே. பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எஜுகேஷன், ரெண்டாவது பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஃப்ரீபி அது இதுன்னு சொல்லலாம். இப்போ கேர்ள்ஸ் எஜுகேஷன், இப்போ 50% ஆஃப் த பாப்புலேஷன் கேர்ள்ஸ். நான் ஆரம்பிச்ச போது ஃபேக்ட்ரியில் கேர்ள்ஸ் விமன் ஒர்க் பண்ணுறதுங்கிறது கேன்டீனில் இருப்பாங்க அப்படிதான். இப்போ அசோக் லேலண்ட் டிவிஎஸ் கம்பெனிலலாம் ஷாப் ஃப்ளோரில் இருக்காங்க. அந்த எஜுகேஷன் வந்ததுனால தானே. இப்போ இந்த கோல்டு ஸ்கீம்னெல்லாம் சிரிக்கலாம், பட் அந்த கோல்டு எவ்வளோ கிராம்ஸ் 40 அந்த கிராம்ஸ் வந்து ஓன்லி இஃப் யூ 8 கிராம்ஸ் படிச்சிருந்தா தான். அதை எல்லாரும் மறந்து போயிடுறோம். அட்லீஸ்ட் நேஷனல் மீடியா மறந்துடுறது, ஃப்ரீபீஸ் அது இது அப்படின்ட்டு. அது படித்தா தானே கொடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் சோஷியலாஜிக்கலி இட்ஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நிறைய கேர்ள்ஸ் மோர் எஜுகேட்டட் தென் த பாய்ஸ். தே டோன்ட் வாண்ட் டு மேரி பாய்ஸ். அவங்க வந்து +2 படித்த பாய்ஸ்ல இல்லை, அவங்கெல்லாம் காலேஜ் போயாச்சு, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வி டோன்ட் ஸ்டடி தீஸ் திங்ஸ். இப்போ நீங்கள் அந்த ஈக்கனாமியில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டெல்லியிலிருந்து திணிக்கப்படக்கூடிய புதிய விஷயங்கள் பொருளாதாரத்து மேலே, அது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்து மேலே ஒரு ஸ்ட்ரெயினை உண்டு பண்ணது. இன்னைக்கு அது ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மாதம் ரேஷனில் சரியாக பொருட்கள் அவைலபிளாக இல்லை, அதுக்கான சென்ட்ரல் அலோகேஷன் வரல. இந்த மாதிரியான ஸ்ட்ரெயின், இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் வந்து இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை தான் ஒரு வகையில் கர்டைல் பண்ணுமா, தடுக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்தால் அதை சமாளிக்கலாம். ஓகே. இது நடந்தது ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லாத பீரியட்ல. ஓகே ஓகே ஓகே. See, எப்பவுமே we have to, it's a federal structure. நம்ம லீடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபெடரலாக இருந்தவங்க தான். நமக்கு இருந்த போய் சென்ட்ரல் ஐதர் அவங்களோட நட்பாக இருந்து காரியத்தை நடத்திப்பாங்க, இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட் மட்டும் போவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே எல்லாரும் ஸ்டேட் ரைட்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ளிப் சைடில் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லலாம். நம்ம பாசிட்டிவ்ஸ் பற்றியே பேசலாம். நிறைய ஸ்டேட் ரைட்ஸுக்கு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்தது தான். ஓகே. இன்னொரு டேஞ்சன்ட்டில் போனால் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆர்த்தடாக்ஸான ஒரு மைண்ட் செட்டு, ஒரு ரொம்ப பழமைவாத, ரொம்ப மரபு சார்ந்த ஒரு மனப்பான்மை காரணமாக இவங்களால பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க முடியல. தொடக்க நிலை நிறுவனங்களுக்கு பெரிய ஊக்கம் இல்லை. குறிப்பாக நான் சில நிகழ் உதாரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குங்கிறத ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான பெரிய ஈகோ சிஸ்டமாக வரணும் அப்படின்னு உருவாக்குனாங்க. அங்கே போய் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் காலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தே ஹவ் மூவ் டு பெங்களூர் அப்படின்னு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே அடிப்படையான ஆராய்ச்சி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு அல்லது சர்வீசஸ் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் அந்த விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அடுத்த லெவலில் அவங்க போய் ஃபண்ட் அப்படின்னு கேட்கும்போது இங்கே அந்த ஃபண்ட் ஃப்ளோ, அந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கல. அப்படிங்கிற காரணத்தினால பெங்களூருக்கு மூவ் ஆகிறாங்க. ஒருவேளை அங்கே இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்க பாம்பேலேருந்து டெல்லியிலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ, இல்லை கலிஃபோர்னியாவிலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ, இல்லை நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு இடம் தரோம், இன்னும் பெரிய இடம் தரோம், இன்னும் நிறைய காசு தரோம் அப்படிங்கிறது அது ஒரு காசு ஃபண்டிங் இல்லை, நம்ம இடம் கிரியேட் பண்ணல. ஓகே ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இப்போ ஒரு அங்கே பெங்களூரில் தர பில்டிங்ஸ், இப்போ குர்காவுக்கு போனேன்னா அங்கே பில்டிங்ஸ், அங்கே எல்லாரும் ஸ்டார்ட் அப்ஸுக்கு. நம்ம ஸ்டார்ட் அப்ஸுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ கிரியேட் பண்ணல, ஆனால் அது மாறி பார்த்து. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் கேச்சிங் அப் ஃபாஸ்ட். அந்த கொஞ்சம் ஆல்சோ நம்ம இன்னும் மோர் டெக்னாலஜி ஓரியன்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்சோ இப்போ பெங்களூர்ல இட்ஸ் கொலாப்சிங். பட் ஸ்டார்ட் அப் கல்ச்சரே அப்படிதான், 10 ஆரம்பிச்சா 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் இப்போ ஐஐடியில் டாக்டர் அசோக் ஜுன்ஜுன்வாலா சொல்கிற மாதிரி இப்போ நிறைய ஐஐடி கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங். முந்தி இருந்த ஒரு பயம் இல்லை, அவர் கேட்பார், நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன்,
உனக்கு வயசான பேரண்ட்ஸை பார்த்துக்கணுமா, தங்கையை கல்யாணம் பண்ணி தரணுமா, அதெல்லாம் பண்ணா நீ இப்ப என்டர்பிரினியர் ஆகாதேன்ட்டு. இப்ப இல்ல, நிறைய பேருக்கு அந்த கவலை இல்ல. இல்ல பாஸ்கர் ராமமூர்த்தி டைரக்டரே சொன்னாரு, முன்னாடி 100 பேர்ல 80 பேர் வெளிநாடு போயிருவாங்க, இப்ப 20 பேர் வெளிநாடு போறாங்க, 80 பேர் இங்க தங்கி இங்கே தொழில் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நிறைய பேர் நான் மீட் பண்றேன், வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்து 10 வருஷத்துல திரும்பி வந்து இங்க ஆரம்பிச்சு தொழில் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய பேர் இந்த 30-40 பீப்புள் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் நடக்குது. அகைன் நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு we don't have proper media. அதை பத்தி இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்னு அந்த மேகசின்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஜோஹோங்கிறது இட் ஹாஸ் 4000 பீப்புள், 4000 பேர். அவரே அவரோட இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு இந்த அடிப்படை நிலை மக்களோட அவங்க ஸ்கூலுக்கு போய் உனக்கு அந்த மேத்ஸ் அனலிட்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் இருந்து அவரே ட்ரெயின் பண்ணி அவர் சொல்றாரு 10 வருஷத்துல ஃபாரின் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காங்க அவர். அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு ஹெல்ப், நம்ம மக்களையே ஹெல்ப் பண்ணுங்கிற ஆசை இருக்கு நிறைய அந்த மாதிரி. ஆமாம், அந்த ஒரு 10 இன்னொரு எக்ஸாம்பிள் நானே நேரடியாக பார்த்தேன். லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது, கோபின்னு ஒருத்தர் மீட் பண்ணேன். இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் பெசனேரில் ஒரு 10 வருஷம் முன்னாடி சின்னதாக 2-3 கம்ப்யூட்டர் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூகுளுக்கு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே இங்கே வந்து பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து இந்தியாவிலே அதாவது பெஸ்ட் ரெக்ரூட்டர் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க 4-5 வருஷமா. ஐஏஎம் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் போகிறாங்க. ஏன் இந்த ஸ்டோரிஸுக்கான ஒரு இடத்த நம்ம உருவாக்க முடியல? அது ஒரு சஸ்டைனபிளான எக்கனாமிக் மாடலை உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியான ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுமா? இல்ல அது இது அகைன் வந்து இட்ஸ் ஆல் மணி ரிலேட்டட். இவங்களுக்கெல்லாம் பணம் PE இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து வருது. நம்ம வந்து பப்ளிக் இஷ்யூஸ் போறது இல்ல, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி தேவையில்லை. முந்தி ஒரு கம்பெனி போறது ஒரு 100 crore பப்ளிக் இஷ்யூனா அதை ஒரு 6 மாசம் பில்டப் பண்ணி மீடியாவை கூப்பிட்டு எழுத சொல்லி அவங்க இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. Now they not really bothered. So அவங்க ப்ராடக்ட்ஸ் இங்க விற்கிறதும் இல்லை, இட்ஸ் ஆல் டெக்னிக்கல். குளோபல், அதனால அதுக்கான அவசியம் இல்லை. அதுக்கான மேகசின்ஸும் வரும் தான் நினைக்கிறேன். இட் ஆல் கோ டிஜிட்டல். இப்போ நிறைய நான் படிக்கிறது உங்களை பத்தி நெட்ல தான் படிக்கிறேன். ஒருவேளை இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சைலன்ஸ், ஒரு கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ் எல்லாத்த பத்தியும், அதாவது இங்கே இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதோட பாசிட்டிவ்ஸை நம்ம அதிகமாக நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கேட்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒரு மணி மேக்கிங் பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம மணி மேக்கிங் பற்றி நீங்கள் ஏற்கனவே இந்த பேட்டிக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. 70ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணுற மணி மேக்கிங் பற்றி நம்ம ஏன் மக்கள்கிட்ட சொல்லணும், அது எதுக்கு தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் வேணும். அந்த ஆட்டிடியூட் இன்னும் நீங்கள் சென்னை இந்த கல்ச்சரில் எக்கனாமிக் சினாரியோவில் பார்க்குறீங்க? அந்த ஜெனரேஷன் மாறிடுது. இப்போ யங்கர் பீப்புள் பேசுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அதனால ஆனா அவங்ககிட்ட என்ன கேட்கணும்ட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? அவங்க சரி இப்போ நிறைய பேர் இப்போ சர்வீசஸ்ல இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இதுவா இருக்கு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துன்னு தான் இருக்கும். இப்போ பிகாஸ் we are a global economy, இப்போ வெளிநாட்டில் நடக்கிறது நமக்கும் அஃபெக்ட் தான் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃப்ளட்ஸுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, எப்படியும் எல்லாரும் சுதாரிச்சுட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் தான் இன்னும் ஆண்டர்பிரினியரல் ஸ்ட்ரெங்த்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம்னு எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் நம்ம அந்த முதல் புள்ளிக்கு வந்தால், அதாவது அந்த இன்க்ளூசிவ்னஸ் இஸ் குட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கும் தேவைப்படுது இல்லையா? அது தமிழ்நாட்டில் சரியாக அமைஞ்சுது. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிற விஷயம் வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஜாப்ஸை க்ரியேட் பண்ணணும், இன்னும் புதிய ஒரு ஜாப்லெஸ்ஸான ஒர்க் ஃபோர்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரியான எப்பவுமே அதுதானே ஆண்டர்பிரினியரியல் ஸ்பிரிட்டு. இந்த விஷயம் இன்னொரு விமர்சனத்துக்குள்ளாகுது. இது எப்பவுமே சென்னையை சுற்றி இருக்குது, மற்ற ஊர்களுக்கு போகலை. இதுவும் அகைன் நான் பாப்புலர் பர்செப்ஷன் தான் சொல்கிறேன், நான் என்னோட பர்டிகுலர். ஆனால் உங்கள் புக்கில் நீங்கள் இதை தாண்டி ட்ராவல் பண்ணுறீங்க, ஆம்பூர் போகிறீங்க, சிவகாசி போகிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த விஷயம். அதுவும் யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லையா அவங்க பேச. ஆனால் இப்போ ஜென்ரேஷனில் இப்போ நான் ஃபோன் பண்ணி இல்லை யாரும் எந்த கரஸ்பாண்ட் நிருபரும் கூப்பிட்டாலும் அவங்க சொல்லுவாங்க.
people are open about it. But நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் இல்லையா? நான் என் புக்ல இது இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் டெக்ஸ்டைல் மில்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்க எல்லாம் எக்ஸ்போர்ட். இப்போ நம்ம வந்து நியூயார்க்ல வாங்குற பொருள்லாம் இங்கேருந்து போறது. அதை பத்தி அது என்னவோ நம்ம ஒரு என்ன கல்ச்சர்னு தெரியல, நமக்கு பேசி பழக்கம் இல்லாம போயிடுது. பிகாஸ் நேஷனல் மீடியாவோ டெலிவிஷனோ நமக்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தாலோ ஏதாவது வேண்டாத விஷயத்தையும் திருப்பி திருப்பி பேசுறாங்களே தவிர நல்ல விஷயத்த பேசுறது இல்லை. அந்த அதாவது அந்த ஒரு குளோபல் நீங்க சொன்னீங்க அந்த இப்போ அந்த கிரைண்டர்ஸ் பம்ப்ஸ் பத்தி எல்லாம் எழுதியிருக்கீங்க கோயம்புத்தூர்ல. அதே மாதிரி சிவகாசியில் உருவாகிற டைரிஸ் தான் நாடு முழுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இது இவங்களுக்கு அந்த இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் பீப்புளுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் மேலே இந்த விஷயங்கள் மேலே ஏற்கனவே ஒரு ஆர்வம் இருக்குது. அதாவது நான் உங்கள் புக்கை படிக்கலைன்னா அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு டயலாக் வரணும் அப்படின்னா இந்த விஷயம் இந்த ஃபேக்ட்ஸை வந்து பர்டிகுலராக மீடியா தான் எடுத்துட்டு போகணும். பர்டிகுலர் மீடியா தான் எடுத்துட்டு போகணும். இப்போ சிவகாசியில் அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஒரு சீக்ரெட்டோ நான் மறைச்சு இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி நான் சீக்ரெட் வருது பார்த்ததில்ல. சில பேர் வேண்டாம் மெட்டானவர்னால இப்போ ஜோஹோ அவரே தான் அவர் பணத்தை அவங்க கம்பெனி பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, சொல்ல மாட்டார், அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. பட் அவர் மற்றபடி என்ன பண்றோம் எல்லாம் ஓப்பனா பண்ணுவாரு. இப்போ தென்காசியில செட்டப் பண்ணியிருக்காரு. ஒரு 200 பேர் தென்காசியில நான் தென்காசியா யார் வருவாங்கன்னா வந்து பாரு அப்படின்னு. தென்காசி இஸ் சோ பியூட்டிஃபுல். 200 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, நான் தான் இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. இந்த மாதிரி என்னெல்லாமோ இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துட்டே இருக்கு. நம்ம அதை நம்மளும் கொஞ்சம் தேடி நம்ம மீடியாவும் வாட் வி ஆர் பேயிங் அட்டென்ஷன்ங்கிறது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ அதான் நீங்கள் முதல்ல சொன்ன அந்த விஷயம், அந்த சோசியல் ஜஸ்டிஸ், இந்த விஷயங்களுக்கு எல்லாம் போய் ஒரு நம்பிக்கையான ஒரு பிக்சரை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த ஆண்டர்பிரினியூரியல் சைடில் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்டேட் சைடில் ஃபினான்சஸ் என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். அந்த லிக்கர் மூலமாக அந்த மது வருவாய், அதனால மது வருவாய் ஏறக்குறைய 4300 கடைகளில் அவங்க மூடி இருக்காங்க. மூட வேண்டிய நிர்பந்தம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், வேற எதுவுமே பண்ண முடியாது. அதுலேயே வருஷத்துக்கு ஒரு 12,000 கோடி துண்டு விழுது. அப்புறம் இந்த உதய் ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உதய் ஸ்கீமில் இந்த வருஷம் சேர்ந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 50% ஆஃப் டேஞ்சர்க்கு லோன்ஸ் எல்லாமே அவங்க இப்போ கொடுத்தாகணும். ஸோ ஏற்கனவே அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மார்க்கெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே டோட்டலான அப்புறம் ஜிஎஸ்டிக்கு நம்ம ஜூலையில் மாற போகிறோம். இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை ஒரு ஷார்ட் டேர்மில் அப்புறம் லாங் டேர்மில் என்ன மாதிரி பாதிக்கும்? ஷார்ட் டேர்மில் அஃபெக்ட் ஆக தான் போகுது. ஓகே, சார் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் கவர்னன்ஸ் இருக்கணும். ஓகே, அது இப்போ என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஓகே. பட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இங்கே பேசிக் ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்குது. இப்போ 2 வருஷம் முன்னாடி பவர் ஷார்டேஜ் போது கோயம்புத்தூர்ல எல்லாரும் ஷார்ட் பண்றோம். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா நோபடி இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி என்இபி. அவங்க ஏதோ விண்மில் போட்டாங்க, சோலார் போட்டாங்க, கேபிளுக்கு பணம் கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. இப்போ பவர் பத்தி கோயம்புத்தூர்ல யாராவது பேசுறாங்களா? அந்த மாதிரி வில் ஹாவ் டு. ஆனா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம எந்த நாட்டிலையுமே என்டர்பிரைஸ் முன்னேற முடியாது. கவர்மெண்ட் பாட்டுக்கு இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு இருக்கட்டும், எல்லாம் நடக்கும். அது நடக்க சான்ஸே இல்லை. இங்க கவர்மெண்ட் பல விஷயங்கள்ல குவைட்டா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்துல நடக்கல. நமக்கு இப்போ we are not going into அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல பணம் பண்ணது, அந்த கரப்ஷன்லாம் பத்தி இப்ப நம்ம பேசல. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு மீறி நம்ம இப்படி வந்திருக்கோம்னா ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, பேசிக் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப அரங்குக்கு வந்து இவ்வளவு விரிவாக, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அண்ட் குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. அது இப்போ மிஸ் ஆகுதுங்கிற ஒரு கன்சர்னையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. அரங்குக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.